3வது வருட மருத்துவக் கல்லூரி மாணவி இருந்த காலத்துல இருந்தே ஓம் சக்தியோட பக்தை. 3வது மருத்துவக் கல்லூரி மாணவியை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நான் அம்மாவோட பக்தை. நான் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநரா இருக்கும்போது சென்னைக்கு வரும்போதெல்லாம் கோயில்ல இறங்காம நான் வரமாட்டேன், பூஜை பண்ணாம வரமாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த கோயில் மீது ஈடுபாடு. பெண்களை கருவறைக்குள் அனுப்பி ஒரு பெரிய புரட்சியை செய்தவர். அதனால்தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவருக்கு அம்மாவுக்கு பத்மஸ்ரீ பட்டத்தையே கொடுத்தார்கள். ஆக ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஆன்மீகவாதி என்ற வகையில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை. அந்த வகையில் நான் இங்கே கலந்து கொண்டேன். காமாலை கண் கொண்டவர்கள் தான் பட்ஜெட்டை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அவங்க எந்த காமாலை கண்ணோட மத்திய பட்ஜெட்டை விமர்சித்தாங்க நாங்க கேட்க முடியுமா? இருக்கிறத இருக்குன்னு சொல்றோம், இல்லத இல்லன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாத அளவுக்கு பட்ஜெட் இருக்கு அப்படின்னு. ஆமா, நாளைக்கு மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை தலைமையில பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. டாஸ்மாக்கு எதிராகவும் போராட்டம், டாஸ்மாகில் நடக்கின்ற ஊழலுக்கு எதிராகவும் போராட்டம். அமலாக்கத்துறை அறிக்கையை பார்க்கும்போது ஒரு புத்தகமே எழுதலாம்னு விஜய் சொல்றாரு. ஊழல், திமுகவின் ஊழல். நிச்சயமா புத்தகம் இல்ல, ஒரு திரைப்படமே எடுக்கலாம் அவரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.